ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். அன்பு நண்பர்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒயின் ஷாப் முன்னாடி போயிட்டு கட்டிட்டு இருக்காப்ல. குடியாரங்களை போயிட்டு குடிக்காதன்னு சொன்னான். அவன் குடிக்காமலாம் இருக்க போகிறது கிடையாது. அவன் முன்னாடி போய் கத்தனா வெறுப்பாகவும் டென்ஷன் ஆகும் தான். அவன் ஒன்றும் அதிகமாக தான் குடிப்பான். அவன் குடிக்கிறத தடுத்து நிறுத்தணும்னாக்க அவனுக்கு ஒரு ஐடியா தேவை. ஐடியானா இப்போ தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் சரக்கை வந்து, அதாவது ஒரு ஆல்கஹால் லிமிடேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ தான் எடுத்துக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 90 ml வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து லிமிடேஷன் உணவு பட்டியலில் வந்து 90 ml தான் எடுத்துக்கணுன்ற விஷயம் இருக்குது. 90 ml மேலே எடுத்துக்கிட்டால் அவனுக்கு உடல் அளவில் நிறைய பாதிப்பு இருக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சு யூஸ் பண்ணாக்க ஓகே, அவனுக்கு நார்மல். அதே வந்து அவன் கன்சியூம் பண்ணுறான், அதுக்கும் மீறி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கானாக்க அவன் மூளையை அதை அடிக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் அந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அவன் வந்து வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. அது வந்து தடுக்கணுன்னாக்க ஒரு விஷயம் பண்ணலாம். அவன் வந்து உணவு பட்டியலில் இருக்கிற அந்த விஷயத்தை அவன் அடுத்த லெவல் கொண்டு போயிட்டான். அது வந்து அவனுக்கு வந்து அந்த டைமுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சரியாக அவன் சாப்பிட்டான்னா, கரெக்டாக அவன் பசியை வந்து மெயின்டைன் பண்ணானா, பசி எடுக்கிற டைமுக்கு தான் குடிப்பான். பசி எடுக்கிற டைமுக்கு தான் குடிக்கிறதுனால பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவன் பசி எடுக்கும்போது குடிக்கணுன்ற ஞாபகம் தான் வரும் அவனுக்கு. குடியாரங்களை திருத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் வந்து அவன் சிம்பிளாக குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒழுக்கமாக சாப்பிட்டான்னாவே, கரெக்டான சாப்பாடு இருந்துச்சுன்னா அவன் குடிக்க மாட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய பேரால் குடிக்க முடியாது. இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னாவே குடியிலேருந்து வெளியே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அவங்களுக்கு அட்வைஸாக கொடுங்க. குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரட்டும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். நல்ல விஷயம் தான், பாருங்கள். இதை வந்து நிறைய பேருக்கு அட்வைஸாக கொடுங்க. சாப்பிட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்கன்னா கவனிங்க. இந்த குடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து எவ்வளோ முக்கியம்னா, அவங்களுக்கு அந்த குடி ஞாபகமே இல்லாத அளவுக்கு போகிற அளவுக்கு வரும். நல்ல மாதிரியாக திரும்பி ஆரோக்கியமாக இருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.